இன்னைக்கு வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான 3 போட்டோஸ் எப்படி எடுக்கலாங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோல நோட்டிபிகேஷனா உங்க போன்ல வரும். இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற ட்ரிக்கு தேவையானதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சிப்ஸ் பாக்கெட் தான். அந்த சிப்ஸ் பாக்கெட்ல மேலையும் கீழையும் மாதிரி கட் பண்ணிருங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல இருந்து 2-3 சிப்ஸ் மட்டும் எடுத்து அது மேல வச்சிருங்க. அதை அப்படியே கேமரா மாதிரி வச்சுட்டு அதுல 2-3 சிப்ஸ் போட்டு இப்படி உள்ள மட்டும் வச்சீங்கன்னா போதும். இந்த மாதிரி போட்டோ எடுத்தீங்கன்னா அந்த சிப்ஸ் பாக்கெட் உள்ள உங்க கேமரா இருக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பரான போட்டோஸ் வந்துடும். நம்ம அடுத்ததா பார்க்க போற ட்ரிக் ரொம்பவே சிம்பிளான ட்ரிக். இந்த போட்டோ எடுக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு லேப்டாப் எடுத்துக்கிறேன். அதுல என்னோட சப்ஜெக்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கேன். அந்த டவுன்லோட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா அதை பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா வியூ பண்ணி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி என் சப்ஜெக்ட் வச்சுட்டு சப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போட்டோ எடுத்தனா இந்த இடத்துல போய் நேரா அந்த சப்ஜெக்ட் வச்சு போட்டோ எடுத்த மாதிரி சூப்பரான போட்டோஸ் வந்துடும். இந்த போட்டோஸ் நான் எப்படி எடுத்தேங்கிறத இந்த பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம கடைசியா பார்க்க போற ட்ரிக் இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ட்ரிக்னு சொல்லலாம். இந்த போட்டோ எப்படி எடுக்கிறதுனா இந்த மாதிரி செடியில இருக்கிற பூவெல்லாம் பிச்சுக்குங்க. அதுல ஒரு நூல் எடுத்துக்கங்க. நூல் எடுத்து இந்த வீடியோல தெரியுற மாதிரி அந்த செடி அந்த பூவோட கட்டிக்கிட்டு அந்த நூலோட இன்னொரு எண்டை வந்து அந்த செடியிலே நூலோட இன்னொரு எண்டை கட்டிடுங்க. இந்த மாதிரி நிறைய நீங்க கட்டினதுக்கு அப்புறமா அந்த பூக்கு கீழே இருந்து நீங்க போட்டோ எடுக்கிற மாதிரி பாத்துக்குங்க. இந்த போட்டோ எடுக்கிறதுக்கு நீங்க ரொம்பவே லோ ஆங்கிள் போற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்சளவு நீங்க படுத்துக்கிட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா அந்த போட்டோல தெரியுற நூல்லாம் எடிட்டிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ரொம்பவே ஈஸியா எரேஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு அதை எப்படி எடிட் பண்றதுன்னு தெரியலனா மேல இருக்கிற ஐக்கானை தொட்டு வர வீடியோ பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சேனல்ல இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்பவே ஈஸியா அதெல்லாம் கத்துக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போட்டோஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.